துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Praise you Jesus. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. துதிக்கிறோம் அப்பா, உம்மை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம் அப்பா. மாலை வேளையிலே எங்கள் மத்தியிலே நீர் எழுந்தருளுவீராக. ஹல்லேலூயா. நல்லவரே உம்மை ஆராதிக்கிறோம், வல்லவரே உம்மை ஆராதிக்கிறோம், போதுமானவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus, we praise you Father. Hallelujah. ஹல்லேலூயா. நித்திய தேவனா சத்திய பரம்பா நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. நித்திய தேவனா சத்திய பரம்பா நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. அவர் நல்லவர் என்று துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்து பாரினில் அவரின் பாதையில் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் எனக்கு ஒளியாய். அவரின் பாதையில் ஒளியாய் என்னை நடத்தினார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்மை நடத்தினார், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லுவோமா? நம்மை நடத்தினார். அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. திட நம்பிக்கை, தைரியம்
எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆண்டவர் நல்லவராகவே இருக்கிறார்? ஹல்லேலூயா. என்னதான் உலகத்துல நடந்தாலும் அவர் நமக்கு வெற்றி வீரராய் நம்மோடு இருந்திருக்கிறார். ஹல்லேலூயா. யோசித்து பாருங்கள், கடந்த 6 மாதம் எப்படி கடந்தோன்னே தெரியல. ஹல்லேலூயா. எத்தனை பயங்கள், எத்தனை அன்சர்டன்டிஸ், எத்தனை விசுவாசத்தை சோதிக்கிற காரியங்கள் வந்தாலும் அவர் பாதுகாத்தார். அவர் நல்லவராகவே இருந்தார். நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்தித்தார். ஹல்லேலூயா. ஒரு குறைவின்றி நம்மை நடத்தி வந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் யெகோவா நிசியாக நமக்கு வெற்றி கொடுக்கிறவராக. ஹல்லேலூயா. எனக்கு வெற்றி கொடுக்கிறவர் அவரே. ஹல்லேலூயா. அவருடைய வெற்றியை நாம் கொண்டாடி பாடுவோமா? ஹல்லேலூயா. யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசியை ஏற்றி பாடுவோம். எங்கள் கொடி வெற்றி கொடியே. யெகோவா நிசி, ஆமென். யெகோவா நிசி, யெகோவா நிசி, பாடுவோம். எங்கள் கொடி வெற்றி கொடியே. அல்லேலூயா. எங்கள் கொடி வெற்றி கொடியே. நமக்கு இருக்கும் இந்த பலன் போதுமே. நானே சுவனுக்குவனால் போவோமே. பந்தயமோ புயலமோ தேவையா? பரமதேவாவி நம்மில் இல்லையா? ஜீவதேவ சேனை அல்லவா? அல்லேலூயா. ஜீவதேவ சேனை. மறுபடியும் பாடுவோமா? நமக்கு இருக்கும் இந்த பலன் போதுமே. ஆமென். நானே சுவனுக்குவனால் போவோமே. பந்தயமோ புயலமோ தேவையா? பரமதேவாவி நம்மில் இல்லையா? ஜீவதேவ சேனை அல்லவா? அல்லேலூயா. ஜீவதேவ சேனை அல்லவா? யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசியை போற்றி பாடுவோம். எங்கள்
கோடி வெற்றி கோடியே அல்லேலூயா எங்கள் கோடி வெற்றி கோடியே எங்கள் கோடி வெற்றி கோடியே அல்லேலூயா எங்கள் கோடி வெற்றி கோடியே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நமக்கு இருக்கும் இந்த பேலன் போதும்? நான் ரொம்ப சாரி, உங்களுக்கு வேர்ட்ஸ் இல்லை ஃப்ரண்ட்டில், அதனால கூட பாட முடியல. பட் ட்ரை டு கேட்ச் அப். ரொம்ப ஈஸியான இந்த வேர்ஸை நான் திருப்பி பாட வேண்டும் என்று விரும்புகிறேன். நமக்கு இருக்கும் இந்த பலன் போதுமே, நாதன் இயேசு அனுப்புவதால் போவோமே. பட்டயமோ புயபலமோ தேவையா, பரமதேவ ஆவி நம்மில் இல்லையா? எத்தனை பேருக்கு இருக்குது பரமதேவன்? ஆண்டவர் சொன்னார், உனக்கு இருக்கும் இந்த பலத்தோடு போ. ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து உற்சாகமாக இந்த ஒரு கவியை சேர்த்து பாடுவோம். நமக்கு இருக்கும் இந்த பலன் போதுமே, நாதன் இயேசு அனுப்புவதால் போவோமே. பட்டயமோ புயபலமோ தேவையா, பரமதேவ ஆவி நம்மில் இல்லையா? ஜீவதேவ சேனை அல்லவா, அல்லேலூயா ஜீவதேவ சேனை அல்லவா, அல்லேலூயா ஜீவதேவ சேனை அல்லவா, அல்லேலூயா ஜீவதேவ சேனை அல்லவா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நமக்கு முன்பாக யெகோவா நித்தியாக வெற்றி வீரராக அவருக்கு நமக்கு முன்பாக சென்று கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நமக்காக உயிர் தெழுந்தார் என்பதை நாம் மறந்து விடுகிறோம். அவருடைய உயிர் தெழுதலில் நமக்கு நம்பிக்கை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஹோப்பே இல்லை வாழ்க்கையில். ஏன்னா நாம் எதனால விசுவாசிக்கிறோன்னு, எனக்கு என்ன ஆனாலும் சரி இந்த உலகத்தில், பவுல் அழகாய் சொல்வார், என்ன ஆனாலும் இந்த உலகத்தில் இது ஒன்றும் என்ன ஆண்டவரோட அன்பை விட்டு பிரிக்காது. ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? அவருக்குள்ளே அந்த உயிர் தெழுதலின் நம்பிக்கை இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த உயிர் தெழுதலின் வல்லமை நமக்குள்ளே இருக்கும்போது, அந்த உயிர் தெழுதலின் நம்பிக்கை நமக்குள்ளே இருக்கும்போது, ஹல்லேலூயா, நாம் ஆண்டவரை போல அற்புதங்களை செய்ய முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னால் பேய்களை ஓட்ட முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் வாரத்தில் நான் அதிகமாக அதை யோசித்து கொண்டிருக்கிறேன். என்ன துன்பங்கள் தொல்லைகள் வந்தாலும் சில நேரங்கள் அப்போல்லாம் நம்ம ஆண்டவருடைய பவர் நமக்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறோம். ஆனால் ஒருத்தர் ஒரு பிசாசு பிடிச்சிருக்கும் போது, ஒரு பில்லி சூன்ய கட்ட பார்த்து நம்ம பயப்படுறோம். இல்லை, அதே உயிர்த்தெழுந்த வல்லமை. ஹல்லேலூயா. நமக்குள்ளே அதே உயிர்த்தெழுந்த வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளே இருக்கிறது, எனக்குள்ளே இருக்கிறது. ஹல்லேலூயா. சர்ப்பங்களை மிதிக்கக்கூடிய வல்லமை ஏசப்பா உங்கள் நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்குது. ஏதோ அப்போஸ்தலர் காலத்தில் இருந்த வல்லமை அல்ல, இன்றும் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் அந்த வல்லமை ப்ராமிஸ் பண்ணியிருக்கார். இயேசு சொன்னார், என்றும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பெரிய காரியங்களை செய்வீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களை பார்த்து சொல்லாதீங்க, என்னங்க என்ன பார்த்துலாம் சொல்லாதீங்க. இயேசு எங்க, நான் எங்கங்க? இல்லைங்க, ஆண்டவருடைய வல்லமை நமக்குள்ளே இருக்கிறது. அந்த உயிர்த்தெழுதல் வல்லமையினால நீங்கள் போய் பிணியாளிகளுக்காய் ஜெபிக்கும் போது விடுதலை உண்டாகும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல் தான். ஏசப்பா உங்கள் நாமத்தில் அற்புதங்கள் இன்று நடக்குது ஆண்டவரே. பேய்கள் ஓடுகிறது, நோய்கள் தீருகிறது, பாவங்கள் பறந்தோடுதப்பா. ஏசப்பா உங்கள் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உந்தன் வல்லமை
இருந்தால் போதும் தேவ மகிமையை கண்டிடுவோம். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும் தேவ மகிமையை கண்டிடுவோம். வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது இயேசப்பா. உங்க அற்புதங்கள் நடக்குது, பேய்களோடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்களோடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. மந்திர சூனியம் செய்வின கட்டுகள் இன்றே நம்மை சுவனை தருவார். மந்திர சூனியம் செய்வின கட்டுகள் இன்றே நம்மை சுவனை தருவார். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் கலக்கிடுவோம். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் கலக்கிடுவோம். வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது இயேசப்பா. உந்தன் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது, பேய்களோடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்களோடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் 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 வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய வல்லமை குறைந்து போகவில்லை, கர்த்தரின் கை குறுகி போகவே இல்லை. ஹல்லேலூயா. அவருடைய வாக்கு தத்தங்கள் மாறி போகவே இல்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினாலே சகலவித ஆசீர்வாதங்களையும் நமக்கு தந்திருக்கிறார். இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் மாத்திரம் அல்ல, ஒரு வீடு, ஒரு கார், பிள்ளைங்க, இது மாத்திரம் ஆசீர்வாதம் அல்ல. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் சேர்த்து தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் என்ன தெரியுமா? நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார், நமக்கு இலவசமாய் இந்த மீட்பை கொடுத்திருக்கிறார், பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ளே கொடுத்திருக்கிறார், ஆவியின் வரங்களை கொடுத்திருக்கிறார், வல்லமையின் நிறைவை கொடுத்திருக்கிறார், அனைத்தையும் அருளி இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கென்று தந்திருக்கிறார். வல்லக்கரம் என்னை உயர்த்திடும். ஹல்லேலூயா. சில நேரங்களிலே நாம் உலக பிரகாரமான உயர்வுகளை பார்த்துவிட்டு ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லுகிறோம். நல்லதுதான், ஆண்டவர் எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார், நல்லதுதான். ஆனால் அதற்கு மேலான ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. ஸ்பிரிச்சுவலாய் நாம் பிளஸ் பண்ணப்பட்டிருக்க வேண்டும். சகல விதங்களில் நம்முடைய ஆவி, நம்முடைய சரீரம் போஷிக்கப்பட்டிருக்கிறது போல உன் ஆத்மா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு எழுதப்பட்டிருக்கிறது. ஆத்மா வாழ வேண்டும். முதலாவது ஆத்மா வாழ வேண்டும். ஆத்மா வாழ்வது போல் தான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஆத்மா செத்து போயிடுச்சுன்னா மற்றதெல்லாம் ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் அதற்கு அர்த்தமே இல்லைங்க. ஆத்மாவில் நான் வாழணும் ஆண்டவரே. Fill me with that spiritual blessing ஆண்டவரே. ரட்சிப்பின் அனுபவத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. பாவ மன்னிப்பு நிச்சயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை எனக்கு தாங்க ஆண்டவரே. அதுதான் எனக்கு நீங்கள் தர உயர்வு அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாக்கோபை பற்றி நாம் பார்க்கிறோம். அவன் ஆண்டவரிடத்துல போராடினான் என்பது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்பாக யாக்கோபுக்கு எவ்வளோ ஆசீர்வாதம் இருந்தது தெரியுமா? எவ்வளவு மந்தைகள், எவ்வளவு மனைவி, எல்லாமே இருந்ததுங்க. ஆனால் அவன் என்ன தெரியுமா பண்ணான்? அதெல்லாம் ஒதுக்கிட்டு தனியாக போன ஆண்டவர்கிட்ட
ஆண்டவர்கிட்ட கேட்டான், நீர் என்னை ஆசீர்வதிக்காவிட்டால் நான் உம்மை விட மாட்டேன் ஆண்டவரே, நான் உண்மை விட மாட்டேன். யோசிச்சு பார்த்தேன், ஆண்டவர் தான் இவ்வளோ கொடுத்துருக்காரேப்பா, இதெல்லாம் பத்தலையா அவனுக்கு தெரியும் இதெல்லாம் ஆசீர்வாதம் இல்லை. இதெல்லாம் நினச்சா என் அண்ணன் ஒரே நிமிஷத்தில் என்கிட்ட எடுத்து போட்டு விடலாம். அவனுக்கு புரிந்தது, இது எல்லாம் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள். அவனுக்கு தெரியும் மேலான ஆசீர்வாதம் ஒன்று இருக்கிறது. ஹல்லேலூயா. அனைத்தையும் அருளிடும், எனக்கு என்ன தந்திடும். ஆண்டவரே, நீர் என் மெய்ப்பராய் இருக்கிறீர், நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன் ஆண்டவரே. என் ஆத்துமாவுக்கு போஷிப்பை இந்த நாளில் நீர் தரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அருவோமா. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும், எனக்கெனரிடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. யெகோவாயிரே, 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 யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. உள்ள இடங்களில் என்னை நித்தமும் சுகமாய் நடத்திடும், ஆத்துமாவை தினம் தேற்றிடும் என் தேவனே. புல்லுள்ள இடங்களில் நித்தமும் சுகமாய் நடத்தி, ஆத்துமாவை தினம் தேற்றிடும் என் தேவனே. யெகோவாயிரே, 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 ஈரே, யெகோவா தேவைகளை சந்திக்கிறவர் நீர். ஈரே, தேவனால் பிறந்தவன் எவனுமே, உலகத்தை ஜெயிப்பவன் என்றுமே, மலைகளையும் பதராக்குவே என் தேவனே. ஆமென். தேவனால் பிறந்தவன் எவனுமே, உலகத்தை ஜெயிப்பவன் என்றுமே, மலைகளையும் பதராக்குவே என் தேவனே. யெகோவா, யெகோவாயிரே, 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 ஈரே, யெகோவா ஈரே. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் தருகிறவர்.
கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் வருகிறார். அவர் என்னுடைய ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நீதி நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். அப்பொழுது நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன், ஏனென்றால் அவர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இதில் எங்கள் கடைசி வசனம் சொல்லுகிறது, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டில் எத்தனை நாள் இருப்பேன்? நீடித்த நாட்கள். ஆங்கிலத்தில் சொல்லுது, I will live in the house of the Lord forever. ஹல்லேலூயா. அதுதான் நம்முடைய உயிர் தெழுத நம்பிக்கை. ஆண்டவருடைய சமூகத்தில் நான் என்றென்றைக்கும் இருப்பேன், நான் என்றென்றைக்கும் இருப்பேன், நான் என்றென்றைக்கும் இருப்பேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் அவரை துதிக்கிறது போல என்றென்றைக்கும் அவருடைய சமூகத்தில் அவரை துதித்து கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவருடைய நன்மையும் கிருபையும் என்னை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Your goodness, oh God. Hallelujah. உம்முடைய நன்மைக்காய் நன்றி ஆண்டவரே. எங்கள் மேல் நீர் பாராட்டுகிற கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. Hallelujah. உம்முடைய நன்மையை நான் பாடிக்கொண்டே இருப்பேன் அப்பா, துதித்து கொண்டே இருப்பேன் அப்பா. நான் யோசித்து கொண்டிருந்தேன் இந்த கால வேளையில், எப்படி இருந்தாலும் எல்லாரும் ஆண்டவருக்கு முன்பாக பணிந்து தான் ஆகும். என்றால் வேதம் சொல்லுகிறது, இயேசுவின் நாமத்திற்கு முன்பாக எல்லா முழங்கால்களும் அடங்கும். ஆனால் ரெண்டு விதமாய் எல்லாரும் ஆண்டவருக்கு முன்பாக பணிவாங்க. ஒன்று என்ன தெரியுமா? அவரை ஆராதித்து அவர் யார் என்பதை அறிந்து அவர் தேவன் என்று சொல்லி அவருக்கு முன்பாக பணிவார்கள். ஆனால் இன்னொரு கூட்டம் அவருக்கு முன்பாக பணியும். ஏன் தெரியுமா? அவரை பார்த்து பயந்து, அந்த பயங்கரமான தேவனை பார்த்து பயந்து, அவருடைய நியாய தீர்ப்பை பார்த்து பயந்து அவருக்கு பணிவார்கள். நீங்களும் நானும் எந்த கூட்டத்தில் இருக்கிறோம்? நான் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே நான் அந்த ஆராதித்து பணிகிற கூட்டத்தில் இருக்க விரும்புகிறேன். ஆண்டவரே உம்முடைய நியாய தீர்ப்புக்கு முன்பாக பயந்து பணிகிற ஒரு கூட்டமாய் நான் இருக்க விரும்பலை. ஆண்டவரே உம்மை ஆராதித்து உம்மை உயர்த்தி, ஆண்டவரே I will sing of your goodness forever, oh God. அந்த கூட்டத்தில் என்னை வைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே, அந்த கூட்டத்தில் என்னை வைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் ஆட்டு மந்தைகளை பிரிக்கிற ஒரு நேரம் வரப்போகிறது. ஹல்லேலூயா. அந்த பிரிவினை வரும்போது எல்லாரும் அவருக்கு முன்பாக பணியதான் போகிறாங்க. ஆனால் நான் ஆராதித்து பணிய போகிறேனா? அவருக்கு முன்பாக பயந்து நடுங்கி பணிய போகிறேனா? இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே I am going to sing of your goodness all the days of my life, oh God, because you have been so God. I love you, Lord. Mercy never fails me. All my days I've been held in your hands. From the moment that I wake up till I lay my head, I will sing of the goodness of God. And all my life you have been faithful, and all my life you have been so good. With every breath that I am able, I will sing of the goodness of God. I love your
it's running after me. Your goodness is running after, it's running after me. Your goodness is running after, it's running after me. In all my life you have been faithful. வந்திருக்கிறீர் ஆண்டவரே, அந்த கிருபைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களுக்கு ஜீவன் உள்ள வரை ஆண்டவரே, எங்கள் சுவாசம் பிரியும் வரை அப்பா ஆண்டவரே உம்மையே ஆராதிப்போம் அப்பா. உம்மையே தொழுது கொள்வோம் ஆண்டவரே, உம்மையே மகிமைப்படுத்துவோம் அப்பா. ஏனென்றால் நீர் அத்தனை நல்லவராய் இருந்திருக்கிறீர் அப்பா, அத்தனை போதுமானவராய் இருந்திருக்கிறீர் ஆண்டவரே. கைவிடாமல் கரம் பிடித்து நடத்தி இருக்கிறீரப்பா. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி உம்மை உயர்த்தி உம்மை ஆராதித்து தொழுது கொள்ளுகிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆத்துமாவை நன்மையினால் திருப்தியாக்கும் அப்பா. நன்மையும் கிருபையும் எங்களை என்றென்றைக்கும் தொடரட்டும் அப்பா. தாழ்த்தி உடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். பேசுகிற தாசனை மறைத்து நீர் வெளிப்படும் அப்பா. உம்முடைய வேதத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ள எங்கள் இருதயங்களையும் எங்களுடைய சிந்தனைகளையும் திறந்தருளும்படி ஜெபிக்கிறேன். எல்லா டிஸ்ட்ராக்ஷன்ஸையும் இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறோம் அப்பா. நீர் மாத்திரம் இயற்கை செயற்கைகள் எல்லாவற்றையும் எங்களுக்கு சாதகமாக்கி கொடுத்தப்பா. இந்த ஆராதனை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். தயவுசெய்து உட்காருவோம். எத்தனை பேருக்கு யாராவது ஆசீர்வாதம் வராங்க? நல்லவர். உங்கள் யாவர் முன்பாக அன்புடன் வரவேற்கிறேன். ஓகே, சபையின் ஒழுங்கு குயிக்காக நம்ம பார்க்கலாம். நம்ம எப்போ மீட் பண்ணுறோம், எந்தெந்த டைமில் மீட் பண்ணுறோம் குயிக்காக பார்க்கலாம். ஸோ எவ்ரி சண்டே மார்னிங் நமக்கு செரியில் சர்வீஸ் இருக்குது 10 o'clock எவ்ரி சண்டே மார்னிங். அது மாதிரி எவ்ரி சண்டே ஈவினிங் இங்கே 5:30. Depends on weather and stuff. Other period 5:30 to 6. Now we'll let you know. So that's our Sunday evening service here. Every Sunday evening. So இது போக பார்த்தீங்கன்னா சபை மற்ற ஒழுங்குகள் பார்த்தீங்கன்னா லாங்கரில் வந்து 4th Saturday சர்வீஸ் இருக்குது, ஜெபித்துக்கொள்ளுங்க. இது போக ஃபாஸ்டிங் பீரியட் வந்து 1st Saturday இருக்குது. லாஸ்ட் Saturday இருந்தது. கடன் கலந்துருக்காங்க, கப்பல் ஆஸ்வதி போகிறாங்க. அது மாதிரி மென்ஸ் அண்ட் விமன்ஸ் ஃபெலோஷிப் வந்து செடியில் 3rd Saturdayயும் நியூஜர்ஸில் வந்து 4th Saturday அதுக்காக ஜெபித்துக்கொள்ளுங்க. கத்தங்களை ஆஸ்வதிப்பாராங்க. சபையில் வந்து எல்லா ஊழியர்களுக்காக ஜெபித்துக்கொள்ளுங்க. விசேஷமாக பாஸ்டுக்காக ஜெபித்துக்கொள்ளுங்க, வர்ஷிப் டீமுக்காக ஜெபித்துக்கொள்ளுங்க, ஃபெல்லோ மெம்பர்ஸ்க்காக ஜெபித்துக்கொள்ளுங்க. பேண்டமிக்கில் இருந்தால் கூட கத்தவங்களை எல்லாம் ஒவ்வொரு மட்டுமே காத்து வந்திருக்கிறாரு. தொடர்ந்து குடும்பங்களை தாங்குங்க, ஜெபித்துக்கொள்ளுங்க, கத்தவங்களை ஆஸ்வதிப்பாராங்க. அடுத்த சபை எப்படி காணிக்க கொடுக்குறதுன்னு தெரியும். மோஸ்ட் ஆஃப் யூ அமீராக 2-3 விதமாக கொடுக்கலாம். என்ன பண்ணலாம்னா, யூ கேன் செக் ஹியர், ட்ராப் பண்ணிடலாம், செக் பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஜெல்லின் மூலமாக கொடுத்துடலாம். அப்படி இல்லைனா யூ கேன் ஃப்ரெண்ட்ஸ் தெரியும், யூ கேன் ஆஃபர் இட். சரிங்களா? ஸோ மற்றபடி எல்லா சபையும் ஊழியர்களுக்காக ஜெபித்துக்கொண்டு கத்தவங்களை ஆஸ்வதிப்பாராங்க. காணிக்கைக்கான நேரம் நம்ம பாடி ஜெபிக்கும் போது ஜெபித்து பாடல் பாடுறப்போ நம்ம தேவர்களுக்கு காணிக்க கொடுக்கலாம். தெளித்தாழ்த்து ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக அன்பின் ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே, எங்களை இன்பட்டமாக எங்களை ஆறுதல் எங்களுக்கு கூட இடைப்பட்டீங்களே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்போ தொடர்ந்து மீதியான வேலைகள் ஒவ்வொரு பகுதியிலும் உங்கள் கரம் இருந்து எங்களை வழி நடத்திட்டு ஆண்டவரே. வேத பகுதிகள் ஆண்டவரே, எங்கள் வேதத்தினால் எங்களை இப்போ வேதத்தின் வார்த்தைகளை நிரப்போம். இப்போ நமக்கு இந்த ஜீவிக்க எங்களுக்கு இருந்துச்சுங்க ஆண்டவரே. வந்துருக்கிற ஒவ்வொரு ஆசிர்வதிங்க, பார்த்து கொண்டு இருக்க ஒவ்வொரு ஆசிர்வதிங்க, நல்ல படுத்துங்க, வழி நடத்துங்க. பெரிய சுழஜர்கள் நல்ல பிதாவே. நம்ம எல்லோரும் எழுந்து ஒரு பாடலை பாடுவோம். என் மீட்பராய் இயேசு இருக்கிற பொழுது எனக்கு ஒரு குறையும் இல்லை. என் மீட்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மீட்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை அவர் பூமியிலே என் நேரமும் நடத்திடும் போதினிலே என்னை
அவர் பசும்புல் பூமியிலே என் நேரமும் நடத்திடும் என்றும் இன்பம் ஆஹா என்றும் இன்பம் ஆஹா என்றென்றும் இன்பம் அல்லவா என்றும் இன்பம் ஆஹா என்றும் இன்பம் என் மீட்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது என் மீட்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்னோடவர் நடந்திடும் போதினிலே எங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே என்னோடவர் நடந்திடும் போதினிலே எங்கே இருள் சூழ்ந்திடும் எங்கு மொழி ஆஹா எங்கு மொழி ஆஹா எங்கென்ற மொழி மயமே எங்கு மொழி ஆஹா எங்கு மொழி ஆஹா எங்கெங்க மொழி மயமே என் மீட்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது என் மீட்பராய் இயேசு குறைகள் இன்னொரு முறை என்னோடவர் நடந்திடும் போது என்னோடவர் நடந்திடும் போதினிலே அங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே நடந்திடும் போதினிலே எங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே எங்கு மொழி ஆஹா எங்கு மொழி ஆஹா எங்கு மொழி மயமே எங்கு மொழி ஆஹா எங்கு மொழி ஆஹா எங்கு மொழி என் மீட்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது என் மீட்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது நாம் ஜெபிக்க போகிறோம் சுமி ஜெபம் பண்ணுங்க மைக்கு ஹல்லேலூயா கர்த்தாவே தேவனே ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே இந்த வேளையில் கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட நீங்கள் கொடுத்த இந்த சாக்கியத்துக்காக நன்றி சுவாமி இப்பொழுதும் கர்த்தாவே இயேசுப்பா உம்மை துதித்து உம்மை பாட எங்களுக்கு கொடுத்த இந்த சாக்கியத்துக்காக நன்றி சுவாமி கர்த்தாவே தேவனே இயேசப்பா நீ கர்த்தாவே உம்முடைய பிரசன்னத்தால் இந்த இடத்தை நிரப்பினீரே உமக்கு நன்றி அப்பா கர்த்தாவே தேவனே இயேசையா கொடுத்த காணிக்கைகளை ஆசீர்வதிங்க வந்திருக்க ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க வர முடியாதவர்களையும் ஆசீர்வதிங்க சுவாமி கர்த்தாவே தேவனே இயேசப்பா இப்பொழுதும் கர்த்தாவே இயேசுவே பாஸ்டர் கொடுக்குற அந்த மெசேஜ் கர்த்தாவே தேவனே எங்களுக்கு எங்கள் உள்ளத்தில் அதன்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி இயேசப்பா நீங்கள் பேசிடுங்க கர்த்தாவே மீதி உள்ள ஆராதனையை உடைய பாதங்களில் அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே நீங்கள் வழி நடத்துங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் ஆமென் நாம் வேதத்தை திறந்து ஒரு பகுதியை நாம் வாசிப்போம் மத்தேயு 5ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் வீட்டில் இருப்பவர்கள் வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்க அது ஆன்லைனில் நீ வாட்ச் பண்ணி கொண்டிருந்தா இந்த வசனங்களை உங்களுக்காக நாங்கள் போடுகின்றோம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14 முதல் 16 வசனத்தை நம்ம எல்லோரும் இணைந்து வாசிப்போம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14வது வசனம் நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது Matthew 5:14-16 You are the light of the world. A city on a hill cannot be hidden. மறுபடியும் வாசிக்கிறேன் நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது You are the light of the world.
a city on a hill cannot be hidden. 15வது வசனத்தை வாசிக்கிறேன். விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மீது வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டிலுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். Neither do people light a lamp and put it under a bowl. Instead, they put it on its stand, and it gives light to everyone in the house. 16வது வசனத்தை வாசிக்கிறேன். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர் முன்பதாய் பிரகாசிக்க கடவது. And then the 16th verse of Matthew 5 says, in the same way, let your light shine before men, that they may see your good deeds and praise your Father in heaven. அன்பின் ஆண்டவரே, இந்த வசனம் நடு செலுத்துகிறோம். Dear God, we thank you for your words. உமது கரத்தில் எடுத்து நீர் பெற்று எங்களுக்கு போஷிங்க ஆண்டவரே. God, take this in your hands, bless this and give it to us. நாங்கள் மனத்தை கேட்க வரவில்லை, தேவ ஆவியானுடைய சத்தத்தை கேட்கும்படி கூடியிருக்கின்றோம். We have not come here to listen to the words of a man, but of the Holy Spirit. வேதத்துள்ள ரகசியத்தை எங்களுக்கு போதித்தருளும் ஆண்டவரே. God, teach us the hidden meanings of the Bible. உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்குள்ள ஒரு விசுவாசத்தை வர்த்திக்க செய்யட்டும். Let your words increase our faith. அது ஒரு உணர்வை கொண்டு வரட்டும். இது நிமித்தமாக எங்கள் வாழ்க்கையை இந்த வசனத்திற்கு ஒப்பிட்டு நாங்கள் நடத்த தேவன் கிருபை செய்யுங்க. Let it bring in a sense of understanding so that we transform our lives in accordance with these words. இந்த நாளிலும் ஆண்டவரே, உமது வார்த்தைகளை கேட்கக்கூடாதபடி எங்களை திசை திருப்புகிற எங்கள் விரோதமாய் செயல்படுகிற எல்லா அந்தகார சக்திகள், வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகள், துரைத்தனங்கள், அதிகாரங்கள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் கட்டி அப்புறப்படுத்துகின்றோம். In the name of Jesus, we cast away anything evil that distracts us from listening to these words. இன்று உமது நாமம் எங்கள் மத்தியிலே மகிமைப்படட்டும், உமது ராஜ்யம் கட்டப்படட்டும். Let your name be glorified here, let your kingdom be built. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிங்க. God, bless each and every child of yours who is listening to these words. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In the name of Jesus. ஆமென். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இனிமையான நாமத்தில் உங்களை யாரும் வாழ்த்துகின்றோம், வரவேற்கின்றோம். We welcome you all in the name of Jesus Christ. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? How many of you are happy? எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாக வந்திருக்கிறீங்க? How many of you have come here to listen to the word of எத்தனை பேர் God? ஆயத்தத்தோடு வந்திருக்கிறீங்க? How many of you have come prepared? இது ஆன்லைன்ல வீட்டில் பார்த்துருக்கிறோம், உங்களுக்கு பார்த்து கேட்க எத்தனை பேர் ஆயத்தத்தோடு உட்கார்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள்? And this question is to those who are listening to it online. How many of you are prepared? கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். God will definitely bless you. சீக்கிரத்தில் நாம் ஆலயத்துக்குள்ளாய் சென்று தேவனை நாம் குடும்பமாய் சபையாய் நாம் ஆராதிக்க போகின்றோம். And very soon we are going to be inside the church and worship God. ஆனால் இப்பொழுது கர்த்தர் இந்த ஒரு நல்ல தருணத்தை கொடுத்திருக்கின்றார். நம்ம வெளியே ஆராதித்துக் கொண்டிருக்கின்றோம். இதற்காக நன்றி செலுத்த வேண்டும். And we should be thankful to God for giving this wonderful opportunity to worship Him outside. நாம் இந்த நாளில் நம்முடைய சபையிலே 3 சபைகளிலும் பிறந்த நாள், திருமண நாளை கொண்டாடுறதுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். We are going to pray for those in our 3 churches who are celebrating the wedding anniversaries and the birthdays. இன்றைக்கு தியா ஜார்ஜ் தன்னுடைய பிறந்த நாள் கொண்டாடுகின்றார்கள். Today, Dia George is celebrating her birthday. 8ஆம் தேதி ஐசக் செல்வகுமார் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள். On the 8th, Isaac Selvakumar is celebrating his birthday. 8ஆம் தேதி மெலிட்டா தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள். On the 8th, Melita is celebrating her birthday. 9ஆம் தேதி சதீஷ் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள். On the 9th, Satish is celebrating his birthday. 9ஆம் தேதி ஷீனா தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள். And on the 9th, Sheena is celebrating her birthday. 11ஆம் தேதி கிளாடியா ஆரோக்கியசாமி தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள். On the 11th, Gladia Arokyasamy is celebrating her birthday. இந்த பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாய் உமது சமூகத்தில் வருகிறோம். God, we come to your presence so that you'll bless these children. நீடித்த நாட்களால் திருப்தியாக்குவேன்னு சொன்ன தேவன் இந்த பிள்ளைகளுக்கு இன்னும் அநேக வருடங்களை தந்து நீர் ஆசீர்வதிங்கப்பா. God, bless these children with many more years. நாங்கள் சபையாய் இவர்களை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். We bless them as a church. புதிய வருஷத்தில் எல்லா நன்மைகள் ஆசீர்வாதங்களை இந்த பிள்ளைகள் அனுபவிக்கட்டும். Let them enjoy many blessings when they get into this new year. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In the name of Jesus. ஆமென், ஆமென். Amen. படித்த வேத பகுதியில் பார்க்கிறோம், மலை பிரசங்கத்திலே இயேசு ஜனத்தை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி
அந்த ஜனத்தை பார்த்து பேசுகிறதை நாம் பார்க்கின்றோம். Here Jesus is telling people that you are the light of the world. இன்றைக்கும் கர்த்தர் இந்த வார்த்தையோடு நம்மோடு கூட இடைப்படுகின்றார். And today God is interceding with these words to you. இன்று உங்கள் முகமுகமாய் அவர் பார்த்து அவர் சொல்லுகின்றார், நீங்கள் தான் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். And he is looking at our face and telling us that you are the light of the world. நம்மை கர்த்தர் இந்த தேசத்திலே, இந்த எடிசன் பகுதியிலே நம்மை வெளிச்சமாய் வைத்திருக்கின்றார். And God has kept us as light in this Edison. நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தும்படியாய் கர்த்தர் உங்களை என்னை வேறு பிரித்திருக்கின்றார். God has identified us so that we could spread the gospel on Jesus. அவருடைய சுவாபங்களை வெளிப்படுத்தும்படியாய் கர்த்தர் உங்களை என்னை இந்த தேசத்திலே வைத்திருக்கின்றார். God has kept us in this country so that we could reflect the nature of God. ஆகவே தான் நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டு, இவ்விதமாய் மனுஷர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற தேவனை அவர்கள் மகிமைப்படுத்த வேண்டும். And that's why God says that you have been kept here so that people see your good deeds and glorify your Father in heaven. ஆகவே உங்களுடைய வெளிச்சம், உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பதாய் பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு முடிக்கிறதை பார்க்கின்றோம். And we see that he says in the same way, let your light shine before others. எத்தனை பேர் உலகத்திற்கு நீங்க வெளிச்சமா இருக்கிறீங்க? How many of you are going to be light of this world? யாருமே. கர்த்தர் உங்களை மனையும் இந்த இடத்துல வெளிச்சமாய் வைத்திருக்கின்றார். மக்கள் எல்லாம் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், நம்முடைய நற்கிரியைகளை பார்க்கின்றார்கள், கிறிஸ்துவின் சுவாபத்தை நாம் வெளிப்படுத்துவதை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இதன் மூலமாக என்ன நடக்க போகிறது என்றால், கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட போகிறது. ஆகவே நீங்கள் உங்கள் வெளிச்சத்தை பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறதை பார்க்கின்றோம். And God tells us that we should reflect the light of God because people are looking at us as an example. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே தேவன் தன்னுடைய வாயை திறந்து சொன்ன முதல் வார்த்தை வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். We see that the God's first words were in Genesis that let there be light. அவர் சொன்னவுடன் வெளிச்சம் உண்டானதா உண்டாகும் இல்லையா? உடனே வெளிச்சம் உண்டானது என்று சொல்லி பார்க்கின்றோம். And we see that there was light right away. 4வது வசனத்தை பார்க்கும் பொழுது கர்த்தர் அந்த வெளிச்சத்தை பார்க்கின்றார், அது நல்லது என்று சொல்லி கண்டார் என்று சொல்லி பார்க்கின்றோம். And then God saw that light was good. அந்த வெளிச்சம் நன்றாய் இருந்தது தேவனுடைய பார்வைக்கு. And the light was good in his sight. பின்பு வெளிச்சத்தையும் இருளையும் கர்த்தர் வெவ்வேறாய் பிரித்து வெளிச்சத்திற்கு பகல் என்று சொல்லி பெயர் எடுக்கிறதையும் பார்க்கின்றோம். And later we see that God separated light and called it day. உங்களையும் என்னும் கர்த்தர் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இந்த இடத்திலே வைத்திருக்கின்றார். And we have been kept as children of light. ஆகவே வேதத்தை வாசிக்கும் பொழுது நீங்கள் பகலின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு அநேக காரியங்களை சொல்லிக் கொடுக்கிறது. And the Bible teaches us that you should be the children of light. வெளிச்சம் மேன்மை உள்ளதாய் இருக்கிறது, தேவன் அதை பார்த்து நன்றாய் இருக்கிறது என்று சொன்ன முதல் ஒரு காரியம் அந்த வெளிச்சத்தை பார்த்து. And light is a magnificent thing, and that's why God says light was good. அந்த வெளிச்சம் இல்லை என்றால் எந்த ஒரு மனுஷனுக்கும் பிரயோஜனம் இல்லை, எந்த ஒரு மிருகத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, எந்த ஒரு பிளான்ட்டுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும், அது உயிரை இழந்து விடும் வெளிச்சம் இல்லை என்றால். Lack of light would cause loss of life to plants and animals and even human beings. வெளிச்சம் எல்லா ஜீவராசிக்கும் ஒரு இன்றியமையாத ஒரு காரியமாய் இருக்கிறது. It is a very important thing for every creature created by God. ஆகவே தான் வெளிச்சத்தை கர்த்தர் அவர் நன்மையாய் பார்க்கின்றார், அவர் நல்லது என்று கண்டார் என்று சொல்லி பார்க்கின்றோம். And that's why God tells that light is good. இப்பொழுது வெளிச்சம் மங்கிக் கொண்டே வருகிறது. And now light is getting dimmer. ஆனாலும் தொடர்ந்து நாங்கள் பேசிக்கொண்டே இருப்போம். But the sermon shall continue. ஆனால் வெகு சிறு விரைவில் நாம் ஆலயத்திற்கு சென்று உள்ளே நாம் ஆராதிக்க போகின்றோம். And very very soon we are going to be inside the church worshiping God. வெளிச்சத்தை குறித்து நாம் இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். வெளிச்சம் என்பது ஒரு ஜெயத்தை குறிக்கிறது. And light here means victory. நன்மைகளை குறிக்கிறது, மகிழ்ச்சியாய் இருப்பதை குறிக்கிறது. It also means goodness and joy. பாருங்க, இருள் எப்போது பார்த்தீங்கன்னா அது ஒரு வெற்றி இல்லாத ஒரு ஜீவியம் தான் இருளான ஜீவியம்.
and being defeated is darkness, அது ஒரு தோல்வியுள்ள ஒரு ஜீவியம், இருளான ஜீவியம். and living in darkness is a life of defeat. கர்த்தர் நம்மை வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வைத்திருக்கிறார் என்றால் நீங்களும் நானும் ஜெயம் கொண்ட பரிசுத்தவான்களாய் இந்த உலகத்திலே பிரகாசிக்கிற ஒளியாய் கர்த்தர் உங்களையும் என்னை வைத்திருக்கின்றார். God has kept here as holy people who are victorious in the light. எஸ்தரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம் என்றால் அவர் சென்ற பாதை மிகவும் இருளான பாதையாய் இருந்தது, கடினமான பாதையாய் இருந்தது. அந்த யூத ஜனங்கள் அழுது கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரு நாள் குறிக்கப்பட்டது, எல்லோரும் கொல்லப்பட வேண்டும். And if you read the book of Esther, we would know that the Israelites were in very tough situation and there was a day they were going to be killed. ஆனால் எஸ்தரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்தின் கடைசி பகுதியில் பார்க்கிறோம், கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடிக்கின்றார். But we read that now the tables were turned and the Jews got the upper hand. 21வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால் அவருடைய சஞ்சலம் சந்தோஷமாய் மாறினது. And now their sorrow turned into joy. அவர்களுடைய துக்கம் மகிழ்ச்சியாய் மாறினது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. And their sadness became happiness. 8ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால் மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்களாய் மனவேதனையில் முழுகியிருந்த இந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, வேதம் சொல்லுகிறது யூதருக்கு பாருங்க இவ்வளவு நாள் இருளில் இருந்து பயந்து கொண்டு இருக்கின்றார்கள். இப்பொழுது கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் முடித்த பிறகு அது யூதர்களுக்கு வெளிச்சமாய் மாறினது, மகிழ்ச்சியாய் மாறினது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. For the Jews it was a time of happiness and joy, gladness and honor. கர்த்தர் உங்களையும் என்னும் ஒரு அழைப்பை கொடுத்து அழைத்திருக்கின்றார். தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே உங்களையும் என்னும் கர்த்தர் வேறு பிரித்திருக்கின்றார். God has had a specific calling for you and you were identified when you were in the womb of your mother. நாம் பாவிகளாய் இருக்கையில் கர்த்தர் நம்மை தேடி வந்து இலவசமான ரட்சிப்பை நமக்கு கொடுத்திருக்கின்றார். And when we were sinners we were endowed with a blessing and grace. அவருடைய ஒரே விருப்பம் இந்த உலகம் எல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும், ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் என்ன செய்கிறார், அந்த இருளான உலகத்திலே உங்களை இன்னும் வெளிச்சமாய் வைத்திருக்கின்றார். And God's wish was that everyone should receive salvation and everyone should be receiving an eternal life. இருளில் இருக்க ஜனங்கள் நீங்க செய்கிற நற்கிரியைகளை அவர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். And the people in darkness are looking at the good deeds that you're doing. அவர்கள் உங்களே பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். உங்களுடைய கிறிஸ்துவின் சுவாபங்கள் உங்களுக்குள்ளாய் வெளிவருகிறதா என்று சொல்லி மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். And the people are seeing if you're reflecting the nature of Jesus. அவர்கள் எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்றால் உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்க வேண்டும். In order for them to glorify God, the light has to come from you. நேற்று அநேகர் ஃபாஸ்டிங் பிரேயருக்கு நீங்க வந்தீங்க. Many of you were here for fasting prayer. வராதவங்க அடுத்த மாதம் வாங்க. And those who didn't make it next month. அப்பொழுது பாருங்க, ஒரு சகோதரன் சாட்சி விதமாய் சொன்னார். And one of the brothers gave a testimony. நான் வேலை செய்கிற இடத்துல என்னை எல்லோரும் பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். And he said that where I work everyone is looking at me. உங்களையும் அப்படிதான் பார்ப்பாங்க. நீங்க வேலை செய்கிற இடத்துல, நீங்க படிக்கிற இடத்துல உங்களை பார்த்து கொண்டே இருப்பார்கள். And in the place you work, in the place you study, people are going to be looking at you. அந்த சகோதரன் விதமாய் சொன்னார், எல்லாம் அங்க ஜூஸா இருந்தாங்க, யூதர்கள் இருந்தார்கள். And they were all Jews in the place he works. பெண்கள் ஆண்கள் எல்லாம் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். எத்தனை பேர் நீ அதை கவனிச்சிங்கன்னு தெரியல, அது சாட்சி சொல்லும் பொழுது. And we don't know how many of you were listening to the testimony. ஆனால் இவர் ஒரு ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற மனுஷன் சொல்லி அந்த ஜூஸ்கெல்லாம் தெரியும். And everyone knows that he is worshiping a living God. இவரிடத்தில் ஏதாவது குற்றங்களை கண்டுபிடிப்பதற்காக அவர் ஏதாவது இவன் தப்பு செய்வானான்னு பார்த்து கொண்டே இருப்பார்களாம். And people are looking to see if he is making any mistakes. அங்கே நிறைய பெண்கள்லாம் வேலை செய்வாங்க. அவங்க போகும்போது இவர் தலை நிமிர்ந்தே பார்க்க மாட்டார், தலை குனிந்து கொண்டே இருப்பாராம். And he was not looking at anything that he did not want to look at. அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாராம் பெண்கள்லாம் போகும்போது. ஐ மீன் மற்றவங்களாம் பார்ப்பாங்க, ஆனால் இந்த நம்ம சபை சர்ச் மெம்பர் தான் பார்க்கவே மாட்டார். And he was a very honorable man. அப்போ ஒரு யூதரன் சொன்னாராம், இப்போ நீங்கள் சிரிக்கிறீங்க, ஆனால் மனுஷங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கிறாங்க என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. And people are watching what we do. ஆனால் இங்கேருந்து நாங்கள் உங்களை பார்த்துக்கினே இருக்கிறோம், நீங்கள் தப்பு பண்ணக்கூடாது, நாங்கள் பார்த்துக்கினே இருக்கிறோம்.
And we are watching you so that you don't make any mistakes. எனக்கு 2 பிள்ளைங்க இருக்குதுங்க. அதுக்கு எங்கே போகுதுன்னு சொல்லி நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். 2 பொம்பளை பசங்க எனக்கு அவங்கள பார்த்துக்கிட்டே இருப்பேன். And the pastor has 2 daughters, and pastor was always in the lookout to make sure they make no mistakes. நீங்களும் உங்க பிள்ளைகளை அப்படியே பார்த்துட்டு தான் இருப்பீங்க. எதற்கு அவர் தவறு செய்து விடக்கூடாது. And you are carefully watching your children so that they don't commit any mistakes. பாருங்க, ஒரு யூதன் வந்து சொன்னாராம், இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் நான் பார்க்கின்றேன். And one of his co-workers, who was a Jew, came and told that I see Jesus in your life. அவங்க ரொம்ப வைராக்கியமா இருப்பார்கள். And they are rooted in the belief. ஆனால் நீங்களும் நானும் ஆவிக்குரிய இஸ்ரவேலராய் இருக்கிறோம். அவர்களுக்கு முன்புதான் நம் சாட்சியை ஜீவிக்க வேண்டும். And we have to live as a testimony to others. அவர்கள் நற்கிரியைகளை உன்னுடைய வாழ்க்கையிலே அவர்கள் பார்க்க வேண்டும். And the others should see the good deeds of yours. தேவன் விரும்புகிற பரிசுத்தத்தை அவர்கள் பார்க்க வேண்டும். And they should look at the goodness of your heart. உனக்குள் இருக்கிற தேவனுடைய சுபாவங்கள் வெளிப்படுவதை அவர்கள் பார்க்க வேண்டும். They should see that you are the very reflection of Jesus அப்படி Christ. அவர்கள் பார்த்தால் தேவனை மகிமைப்படுத்துவார்கள். If they see that in you, they will glorify அவர்கள் God. மகிமைப்படுத்த வேண்டும் என்றால் உங்களுடைய வெளிச்சம் அவர்கள் முன்பதாய் பிரகாசிக்கப்பட வேண்டும். And for God to be glorified, you have to reflect the light of Jesus. இயேசு இந்த வார்த்தையை யாருக்கு சொல்லுகிறார் என்றால் தன்னை பின்பற்றுகிற தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறதை பார்க்கின்றோம். And Jesus is telling this to his followers. நீங்களும் நானும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள். We are the chosen generation of God. நீங்களும் நானும் எழும்பி பிரகாசிக்கிற ஒளியை போல நாம் பிரகாசிக்க வேண்டும். We have to rise and shine like light. நீங்களும் நானும் வெளிச்சம் வீசாமல் இருந்தால் இந்த இருளில் உள்ள மக்கள் தேவனை அறிந்து கொள்ள முடியாது. If light does not shine from you, then the people in darkness will not understand Christ. ஆகவேதான் இந்த இருளான இந்த உலகத்திலே கர்த்தர் உங்களை என்னை வெளிச்சமாய் வைத்திருக்கின்றார். And that is why God has kept you as light in this dark world. நமக்கு எல்லோருக்கும் இந்த வசனம் தெரியும். யோவான் 1 வசனம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, இது தேவனிடத்தில் இருந்தது, தேவனாய் இருந்தது. In the beginning there was light, and there was a word, and then that was God. இரண்டாவது வசனம் சொல்லுகிறது, அவர் தேவனோடு கூட இருக்கின்றார், ஆதியிலே தேவனோடு கூட இருந்தார். And then Jesus was with God. மூன்றாவது வசனம், சகலமும் அவர் மூலமாய் உண்டானது. And through him all things were made. அவரை இல்லாமல் எந்த காரியம் உண்டாகவில்லை. Without him nothing was made. நான்காவது வசனம் விதமாய் சொல்லுகிறது, அவருக்குள், கொஞ்சம் கவனிங்க, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு எப்படி இருந்ததாம்? ஒளியாய் இருந்தது. In him was life, and that life was the light of all mankind. மறுபடியும் வாசிக்கிறேன், அவருக்குள் ஒரு ஜீவன் இருந்தது, வார்த்தையாகிய தேவனிடத்தில் ஒரு ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. In him was life, and that life was the light of all mankind. ஐந்தாவது வசனம் சொல்லுகிறது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ள முடியவில்லை. The light shines in the darkness, and the darkness has not overcome it. 9வது வசனத்தை வாசிக்கிறேன், உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று சொல்லி இயேசுவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. The true light that gives light to everyone was coming into this world. எந்த மனிதனாய் இருக்கலாம், இயேசுவை நோக்கி ஓடி வந்தால் உன்னை பிரகாசிக்கிற தேவன் அந்த மெய்யான ஒளியை உனக்குள் வைத்து உன்னை பிரகாசமாய் கர்த்தர் மாற்றுவார். And whoever you are, if you run to Jesus, then Jesus will make you the light. ஒருவேளை இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம். And you may be listening to these words without accepting Jesus. கர்த்தர் உனக்காய் இந்த வார்த்தையை அனுப்புகின்றார். God is sending these words நீ for எந்த you. மனுஷனாய் இருக்கலாம், Whoever you may be, இயேசுவை நம்பி உன்னுடைய வாழ்க்கையை நீ ஒப்பு கொடுத்தால் trust in God, and if you submit your life to him, கர்த்தர் உன்னை ஒரு ஒளி வீசுகிற ஒரு மனுஷனாய் மாற்றுவார். God will make you a shining lamp. இந்த ஜீவன், இயேசுவுக்குள் இருந்த ஜீவன் மனுஷருக்குள் ஒளியாய் வருகிறது. And the light in Jesus is coming out of man. நீ இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் பொழுது இயேசு உனக்குள் வருகின்றார், அவருடைய சுபாவங்கள் உன் மூலமாய் வெளிப்படும். When you accept Jesus Christ as your savior, his nature will come out of you. இயேசு இந்த உலகத்தில் வருவதற்கு முன்பு ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் ஆவியானவர் உரைக்கின்றார்,
9ஆம் அதிகாரம் ஏசாயா 9:2 வாசிக்கின்றோம். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது என்று சொல்லி இயேசுவை குறித்து தீர்க்கதரிசனமாக எழுதப்பட்டிருக்கிறது. It has been prophesied that about Jesus that the people walk light. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் இந்த உலகம் முழுவதற்கும் பெரிய வெளிச்சமாய் இருக்கின்றார். Jesus Christ is the light of this world. ஆகவேதான் யோவான் 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால் யோவான் 8:12 இயேசு ஜனங்களை நோக்கி அவர் சொல்லுகின்றார், நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறதை பார்க்கின்றோம். When Jesus spoke again to people, he said, I am the light of the world. Whoever follows me will never walk in darkness but will have light of life. தேவனுடைய பிள்ளை நீ இயேசுவை பின்பற்றுகிற தேவனுடைய பிள்ளையாய் இருந்தால் ஜீவ ஒளியை நீ அடைந்திருப்பாய். If you're a follower of Jesus, you will receive that light. உன்னுடைய வெளிச்சத்தை மற்றவர்கள் பார்ப்பார்கள். People will see your light. உலகம் உன்னுடைய செய்கிற நற்கிரிகளை பார்க்கும். People will see your good deeds. இப்படி நீ வெளிச்சமாய் பிரகாசிக்கும் பொழுது அவர்கள் தேவனை மகிமைப்படுத்துவார்கள், அவர்கள் தேவனை ஏற்றுக்கொள்வார்கள். Because people see the light in you, they will glorify God. யோவான் 12ஆம் அதிகாரம் 46வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால் யோவான் 12:46 வசனம், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனும் நான் உலகத்தில் ஒளியாய் வந்தேன் என்று இயேசு சொல்லுகின்றார். And Jesus says that I have come into the world as a light so that no one who believes in me should stay in darkness. நீ இயேசுவை 100% விசுவாசிக்கும் பொழுது நீ இருளில் நடக்க மாட்டாய். If you trust in God 100%, you will not walk in ஜீவ ஒளியாய் darkness. இயேசு உன்னோடு கூட இருப்பதனால் நீ ஒளி வீசுவாய். Because the light of God is in you, you will shine. இயேசுவை உன்னுடைய வாழ்க்கையில் மற்றவர்கள் பார்ப்பார்கள். People will see Jesus in you பார்த்து தேவனை மகிமைப்படுத்துவார்கள். and they shall exalt God. ஆகவேதான் கர்த்தர் இந்த நாளில் இந்த வார்த்தையோடு நம்மோடு கூட இடைப்படுகின்றார். And that is why God is interceding with you today. உங்களையும் என்னையும் கர்த்தர் இந்த உலகத்திலே வெளிச்சமாய் வைத்திருக்கின்றார், ஒளியாய் வைத்திருக்கின்றார். God has kept you as light in this world. இந்த அநேகர் நம்மை சுற்றிலும் அந்தகார இருளிலே அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். And today many are living in darkness. ஒருவேளை கர்த்தரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இன்று ஜீவ ஒளியாகிய இயேசுவை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். If you have not accepted Jesus today, accept Jesus today as your light. அந்த இயேசுவினிடத்தில் உன்னுடைய பாவத்தை நீ அறிக்கையிடு. And tell your sins to Jesus. அறிக்கையிடுவது மட்டுமல்ல, அந்த பாவங்களை நீ விட்டுவிட வேண்டும். Not only should you confess your sins, but you should also நீ leave those சொந்த sins. ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் பொழுது உனக்குள் இருக்கிற அந்த இருளை எல்லாம் கர்த்தர் நீக்கி போட்டு ஒரு புதிய வெளிச்சத்தை உனக்கு கட்டளையிடுவார். When you accept Jesus as your Savior, God shall command new light in you. அவருடைய வெளிச்சத்தினால் உன்னை பிரகாசிக்க செய்வார். God shall make you shine. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றார். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் நீங்கள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். For you were once in darkness, but now you are the light in the Lord. Live as children of light. மெய்யான ஒளியாகிய இயேசுவோடு கூட ஒரு ஐக்கியத்தை நாம் உண்டு பண்ணி கொள்ள வேண்டும். And we should be in fellowship with the true light, which is அந்த Jesus. ஐக்கியம் உண்மையாய் இருக்கும் பொழுது நீங்களும் நானும் உலகத்திலே வெளிச்சமாய் நாம் இருப்போம். If that fellowship is true, you will be a light of this world. நீங்கள் சாட்சியாய் இருக்கும்படியாக கர்த்தர் இந்த தேசத்திலே கர்த்தரமை வைத்திருக்கின்றார். God has kept you in this very nation so that you shall live as a testimony. மனிதர்கள் உன் நற்கிரியைகளை காண வேண்டும். People should see your good deeds. இதன் மூலமாய் தேவநாம மகிமைப்படும். And so God shall be exalted. ஏன்னா நம்முடைய தேவன் சேரக்கூடாத ஒளியில் வாசமாய் இருக்கிற தேவன் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். Because we read that God is a light. 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் பார்க்கிறோம், ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவன். Because a God is immortal and he lives in as an unapproachable light. யாருமே அந்த ஒளியிடத்தில் சேர முடியாது. And who has no one has seen and can't see. ஆனால் உங்களையும் என்னையும் ஒளி வீசுகளாய் மாற்ற முடியாதான் இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த உலகத்திலே வந்தார். And in order to make you as light, did God come here 2000 years ago. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன்
நம்மை பிரகாசிக்க செய்ய முடிய 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாய் இந்த உலகத்திலே அவர் அவதரித்தார். God who lives in unapproachable light came here 2000 years ago so that you shall be light of this அந்த world. இயேசு உனக்குள் ஜீவிக்கும் பொழுது நீ ஒளி வீசுகிறவனாய் நீ காணப்படுவாய். When that Jesus lives in you, you will be a person of light. சங்கீதக்காரர் விதமாய் சொல்லுகிறார். 36வது சங்கீதம் 9வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால் சங்கீதம் 36:9 நாம் அவருடைய வெளிச்சத்திலே வெளிச்சத்தை காண்கிறோம் என்று சொல்லி. For with you is the fountain of life, in your light we see light. ஆண்டவரே ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறதே, உம்முடைய வெளிச்சத்திலே நாங்கள் வெளிச்சம் காண்கின்றோம். Because God, you are the fountain of life, and in your light we see light. தேவன் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாற்றி உங்களை ஒவ்வொரு இடத்திலே தேவனை வைத்திருக்கின்றார். God has kept you as light in this world. எதற்கு? மற்றவர்கள் இயேசுவை பார்க்க வேண்டும், இயேசுவின் குணாதிசயங்களை அறிந்து கொள்ள வேண்டும், இயேசுவை அறிந்து கொள்ள சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்களையும் என்னையும் இந்த இடத்திலே கர்த்தர் சாட்சியாய் ஒரு ஒளி வீசுகிற பிள்ளைகளாய் கர்த்தர் வைத்திருக்கின்றார். God has kept you as light here so that others can see the goodness of God through you. தேவன் நம்மை வைத்திருக்கிற இடத்தில் நாம் இருக்க வேண்டும். And we have to be rooted in the place where we are planted. எங்கே உன்னை ஒளி வீசும்படியாய் கர்த்தர் வைத்திருக்கிறாரோ அங்கே இருக்கும் பொழுது மட்டுமே கர்த்தருடைய திட்டங்கள், அவருடைய தீர்மானங்கள், அவருடைய நோக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறும். And you have to be rooted in the place where God kept you so that God's plan shall be fulfilled. ஆகவேதான் கர்த்தருடைய பெரிதான ஒரு ஆசை என்னன்னா எல்லோரும் அந்த ஜீவ தேவனுடைய ஒளியினிடத்தில் வர வேண்டும். And God's great wish is that everyone should come toward that light. பெரிய வெளிச்சமாகிய இயேசுவினிடத்தில் எல்லோரும் வர வேண்டும் சொல்லி அவர் ஆசைப்படுகிறார். அதான் அவருடைய நோக்கம். Everyone should light, that is the will of God. அவரிடத்தில் வந்த பிறகு கர்த்தர் வைத்திருக்கிற இடத்தில் நீங்களும் நானும் ஒளி வீசுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். And we should shine light in the place where we are planted. நாம் உலகத்திலே வெளிச்சமாய் நாம் வாழ்ந்து நம்முடைய ஓட்டத்தை முடிக்கும் பொழுது நாம் நித்திய ஒளி வீசும் தேசமாகிய கானானை நாம் பார்க்க போகிறோம். And when you finish your race here, then you are going to see life everlasting. மறுபடியும் கொஞ்சம் கவனிங்க, நம்ம எல்லாம் எங்க போகிறோம்னா நித்திய வெளிச்சம் வீசுகிற பரம கானானை நோக்கி போய் கொண்டிருக்கின்றோம். And we are going to the life everlasting. ஹல்லேலூயா. அங்க வந்து இந்த மாதிரி லைட் எல்லாம் கிடையாதுங்க. And there is not this kind of a light there. அங்க என்ன வெளிச்சம் இருக்கும்? ஷக்கினாவின் மகிமை அந்த இடத்துல இருக்கும். And the mightiness of Shekinah will be there. இந்த ஷக்கினா மகிமையிலே நாம் நித்திய காலமா இந்த வெளிச்சத்தில் நாம் இருக்க போகிறோம். And we are going to live there forever. ஆனா அந்த நித்திய வெளிச்சத்திற்கு நாம் போக வேண்டும் என்றால் இந்த உலகத்திலே நீங்களும் நான் வெளிச்சம் கொடுக்கிற பிள்ளைகளாய் நாம் வாழ வேண்டும். In order for us to go to that life, we have to be light in this world. அவருடைய வெளிச்சத்தில் நாம் வெளிச்சம் கண்டு நாம் ஜீவிக்கும் பொழுது அந்த நித்திய வெளிச்சத்துக்குள் நாம் பிரவேசிக்க முடியும். And when you live as light in this world, could you live as light in life everlasting? பாருங்க, கர்த்தருடைய வேதம் நம்முடைய கால்களுக்கு தீபமாய் இருக்கிறது. And the word of Jesus is the light for our feet. அவைகளெல்லாம் நம்முடைய பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. And that shows us the way. தேவனுடைய பிள்ளையே, நீங்களும் நான் கர்த்தருடைய வார்த்தைகளை வாசித்து அதன்படி நம்முடைய வாழ்க்கையை நடத்தி நாம் நடக்கும் பொழுது நீங்களும் நானும் பிரகாசிக்கிற ஒளியாய் நாம் இருப்போம். When you meditate in the words of the Lord and you live your life in accordance with that, you will be a light. நீங்களும் நானும் ஒரு பிரகாசிக்கிற உலகத்திலே சுடர்களை வீசி பிரகாசிக்கிற ஒரு ஜீவ ஒளியாய் இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் கர்த்தர் விரும்புகின்றார். God wants us to live as light in this world. பிலிப்பியருக்கு பவுல் எழுதும் பொழுது 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் பார்க்கிறோம். பிலிப்பியர் 2:14 நான் வீணாக ஓடினதும் நான் பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு நீங்கள் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். ஜீவ வசனத்தை நீங்கள் பிடித்துக்கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல நீங்கள் பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் பிலிப்பியருக்கு எழுதும்போது சொல்லுகின்றார். And Paul writes here that without complaining, so that you may become blameless and pure. நீங்கள் கடைசி வரை நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால்
கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு போகிறவர்களாய் நீ இருக்க வேண்டும். And till the last minute, you have to be holding on to the word of God. அவர் அந்த ஜனங்களை பார்த்து சொல்றார், நான் பிரயாசப்பட்டது வீணாய் போகக்கூடாது. And my effort should not go as waste. இது கிறிஸ்துவின் நாளில் நான் அதை பார்க்க வேண்டும். And I should see this in the day of Jesus. நீங்கள் செய்ய வேண்டியது ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு ஓடுங்கள். And hold on to the word of God and run. உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. And for it is written, you are going to be like flame in this world. ஆனால் நீங்களும் நானும் வெளிச்சம் கொடுக்காதபடி பிசாசானவன் நம்முடைய மனக்கண்களை குருடாக்கி போடுகின்றான். அல்லது மற்றவர்கள் நம்ம வெளிச்சத்தை பார்க்க கூடாதபடி மற்றவர்களையும் அவன் குருடாக்கி போடுகின்றான். And Satan would be trying to close your spiritual eyes so that you don't see the light, and neither does he want others to see your light. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நாம் படிப்போம் என்றால் 2 கொரிந்தியர் 4:4 தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய கண்களை மனக்கண்களை குருடாக்கி போட்டான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. The God of this age has blinded the minds of unbelievers so that they cannot see the light of the gospel of the glory of Christ, who is the image of God. தேவனுடைய சாயலாய் இருக்கிற நீங்களும் நானும் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி மூலமாய் நாம் பிரகாசிக்க வேண்டும். And we have to shine as the light of this of God. ஆனா உலகத்தின் அதிபதி எதை செய்கிறான்? மனக்கண்களை குருடாக்கி போடுகின்றான். But Satan would close the spiritual eyes. நாம் கர்த்தருடைய வல்லமையோடு அபிஷேகத்தோடு இருக்கும்போது அவன் நம்மை தொடுவதற்கு அதிகாரம் இல்லை. When you have been anointed by God, then Satan does not have the permission to touch you. அந்தகாரத்தில் இருக்கிற கண்களை அவன் மன குருடாக்கி இந்த ஒளியை பார்க்க கூடாதபடி அநேகர் கண்களை அவன் அடைத்திருக்கின்றான். And Satan has closed the eyes of people living in darkness so that they cannot see our spiritual ஆனா light. தேவ உதவியோடு கர்த்தர் நம்மை பெரிய காரியங்களை செய்யும்படியாய் அநேகரை அவருடைய கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்து சேர்க்கும்படியாய் உங்களையும் என்னையும் கர்த்தர் இந்த தேசத்திலே ஒரு ஒளியாய் வைத்திருக்கிறார், ஒரு வெளிச்சமாய் வைத்திருக்கின்றார். God has kept us as light in this world so that we could save the souls which are helpless. நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளோடு தேவனுடைய சபையிலே விசுவாச கூட்டத்தோடு நாம் இருக்கும் பொழுதே பிசாசானவன் நம்மை தொடுவதற்கு அதிகாரம் இல்லை. When you are in the fellowship of the spiritual people, then the Satan does not have the authority to touch you. நீங்களும் நானும் சகோதர ஸ்நேகம் பொழுது கர்த்தர் நம்ம குடும்பமாய் விசுவாச குடும்பமாய் நம்மை பிரகாசிக்க செய்வார். When you're united in the spiritual brotherhood, then Satan cannot touch you. கொலோசியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது. கொலோசியர் 1:12 நான் வாசிக்கிறேன். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றி இருக்கின்றார். And Colossians 1:12, and giving joyful thanks to the Father who has qualified you to share in the inheritance of the saints in the kingdom of light. நீங்களும் நானும் ஒளியுள்ள பரிசுத்தவான்கள் சுதந்திரத்தால் நீங்களும் நானும் பரிசுத்தவான்கள் ஐக்கியத்தில் நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். And for you to share in the inheritance of the saints in the kingdom of light, you have to be in the fellowship of this followers. பரிசுத்தவான்கள் ஐக்கியத்திலிருந்து ஆவியில் நிரப்பப்பட்டு ஜெபத்தில் நாம் உறுதியாய் இருக்கும் பொழுது சத்துரு நம்மை தொடுவதற்கு அதிகாரம் இல்லை. இன்னும் எழும்பி பிரகாசிக்கிற ஒளியாய் கர்த்தர் வைத்திருக்கிற இடத்திலே மற்றவர்கள் சாட்சியாய் இருப்போம். When you're in the fellowship of the holy people, when you're rooted in the Bible, not touch you. நம்முடைய வெளிச்சத்தை பார்த்து பிதாவை மற்றவர்கள் மகிமைப்படுத்த வேண்டும். Others should glorify God seeing our light. ஆகவேதான் இயேசு சொன்னார், உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பதாய் பிரகாசிக்க வேண்டும். And that's why God says that your light has to shine in front of unbelievers. நம்ம தேசத்தில் பாருங்க, பெரிய பணக்காரருடைய பிள்ளைகளை அவர்கள் பிடித்து கொண்டு போய் கண்களை குருடாக்கி பிச்சுக்க வைப்பார்கள். In our nation we have seen that the people may blind children and make them as beggars. அப்படிதான் நம்ம கேட்டிருக்கிறோம். And we have heard about that. இதேதான் ஆதி பெற்றோர் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பிசாசு அவ்விதமாய் தான் செய்தான். And the same thing happened to Adam and Eve. அவர்கள் பாவம் செய்ய வைத்துவிட்டு அவருடைய ஆவிக்குரிய கண்களை அவன் குருடாக்கி விட்டான். And they were made to commit sin, eyes were blinded. இன்றைக்கும் அநேகர் பாவத்திலே
இருந்து கொண்டிருக்கின்றார்கள். தேவனுடைய வெளிச்சத்தை அவர்களால் பார்க்க முடியவில்லை. And many are living in the sin today and they cannot see the light of God. கண்கள் இருக்கிறது ஆனால் பார்க்க முடியவில்லை. And they have eyes but they cannot see. செவிகள் இருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் கேட்க பிரியமில்லை. And they have ears but they cannot listen to the word of God. கால்கள் இருக்கிறது, கர்த்தருக்காய் ஓட முடியவில்லை. They have legs but they do not run for God. என இப்பிரபஞ்சத்தின் அதிபதியானவன் அவர்கள் கண்களை குருடாக்கி போட்டு இருக்கின்றான். Satan has blinded their eyes. பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. And Bible says that sin leads to death. பிசாசான் பாவம் செய்துவிட்டு இந்த தேவனுடைய வெளிச்சத்தை காணாதபடி அவன் கண்களை குருடாக்கி போடுகின்றான். And Satan makes people commit sin and he blinds eyes so that they cannot see the light of God. இதன் விளைவை நாம் பார்க்கும் பொழுது தேவனுக்கு நமக்கு ஒரு பிரிவினை கொண்டு வருகிறது. And the result is that we are separated from God. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 59ஆம் அதிகாரம் 22வது வசனம் வாசிப்போம் என்றால் ஏசாயா 59:2 உங்கள் அக்கிரமங்கள் உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாய் பிரிவினை உண்டாக்குகிறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடுக்காதபடிக்கு உங்களுக்கு மறைக்கிறது. In the book of Isaiah it says, but your iniquities have separated you from your God, your sins have hidden his face from you so that he will not hear. தேவனுடைய பாவத்தை செய்து கொண்டு கர்த்தரை நாம் பார்க்க முடியாது. If you are doing transgressions then you cannot look at God. ஆகவேதான் வசனம் சொல் உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாய் ஒரு பெரிய பிரிவினை உண்டாக்குகிறது. And that's why the Bible says that your iniquities have separated God. வேதத்திலே பார்க்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளில் ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களில் வேதத்தை அறிந்தவர்கள் பரிசேயர் சதுசேயர் வேதப்பாரர்கள் எல்லாம் இருந்தது. ஆனால் அவர் யார் என்று சொல்லி அவர்கள் அறியவில்லை. அவர்கள் மனக்கண்கள் குருடாய் இருந்தது, அந்த ஒளி அவர்களால் பார்க்க முடியவில்லை. In the time Jesus, Pharisees, they were people, they were priests, but they could not see who Jesus was because their spiritual eyes was blinded. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிப்போமா என்றால் 1 கொரிந்தியர் 2:8 அதை இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை, அறிந்திருந்தார்கள் ஆனால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையிலே அறிந்திருக்க மாட்டார்களே. In 1 Corinthians chapter 2 verse 8 it says, none of the rulers of this age understood it, for if they had they would have not crucified the Lord of glory. இன்றைக்கும் பாவத்தில் மூழ்கி இருக்கிறவர்கள் இயேசுவை மறுபடியும் சிலுவையில் அறைந்து கொண்டிருக்கின்றார்கள். Even today people who are inundated in sin are crucifying Jesus every day. கண்களை பிசாசானவன் அடித்து போட்டிருக்கின்றான். Their heart has been closed by Satan. அவர்கள் கண்களை மூடிவிட்டான். Their spiritual eyes have been அவர்களால் closed. தேவனுடைய வெளிச்சத்தை பார்க்க முடியவில்லை. They are not able to see the light of God. தேவனுடைய காரியங்களால் பார்க்க முடியவில்லை. They are not able to see the good deeds of அவன் God. கண்களை குருடாக்கி போடுகின்றான். Their eyes by Satan. தேவனுடைய பிள்ளை கர்த்தர் உங்களுக்கும் என நமக்கு முன்பதாய் ஒரு பெரிய சவாலை கர்த்தர் வைத்திருக்கின்றார். God has kept a very big challenge in front of you. அவர்களை இயேசுவின் பக்கமாய் திருப்புவதற்காக கர்த்தர் உங்களை இந்த தேசத்திலே வெளிச்சமாய் வைத்திருக்கின்றார். We have been put as light in this nation so that we could turn this people living in darkness towards God. தேவனுடைய பிள்ளை நீ ஆன்லைனில் நீ எங்க இருந்தாலும் பார்த்து கொண்டிருக்கலாம். Child of God, you may be listening to this உன்னை online. கர்த்தர் நீ இருக்கிற இடத்துல கர்த்தர் உன்னை வெளிச்சமாய் வைத்திருக்கின்றார். God has kept you as light in the place you உன்னை planted. சுற்றிலும் இருளிலே அநேகர் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். விடுதலை கிடைக்கும்படியாய் அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள், விடுதலை கிடைக்க முடியவில்லை. And people are there who are living in sin around you but they have not been freed. கர்த்தர் உனக்கு ஒரு பெரிய சவாலை நீ இருக்கிற இடத்துல வைத்திருக்கின்றார். God has kept a big challenge அந்த for you. இருளில் இருக்க ஜனங்களை வெளிச்சத்தை கொண்டு வர வேண்டும். You have to bring those people to கர்த்தர் light. அதற்காக உனக்கு அபிஷேகித்திருக்கின்றார். God has anointed you for that. ஆவிக்குரிய வரங்களை உனக்கு கொடுத்திருக்கின்றார். God has manifested you with நீங்கள் spiritual நான் gifts. இயேசுவை பிரதிபலிக்க வேண்டும். You have to reflect God. ரட்சிப்பின் பாத்திரத்தை சுமந்து சென்று வசனத்தை அவர்களுக்கு சொல்ல வேண்டும். You have to carry the vessel of salvation and you have to tell that to them. எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றுதான் கர்த்தருடைய தீர்மானம், கர்த்தருடைய திட்டம். It is the plan of God that everyone shall receive salvation. ஒருவரும் நித்தியத்தை இழந்து போக கூடாது. No தேவனுடைய everlasting. பிள்ளை கர்த்தர் உனக்கு பெரிய காரியத்தை உன்னுடைய வாழ்க்கையில வைத்திருக்கின்றார். God has kept great plans for you. குருடர்கள் பார்வையடைய வேண்டும். And the blind should be able to இருளில் see. இருக்க ஜனங்கள் வெளிச்சத்துக்குள் வர வேண்டும். People in darkness should see light. ஆகவேதான் தேவன் உங்கள் வெளிச்சம் மற்றவர்கள் முன்பதாய் பிரகாசிக்க வேண்டும். And that's why God says that let your light shine upon others. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால் மத்தேயு 4:15 இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள்,
மரண இருளின் திசையில் இருக்கிற வெளிச்சம் உதித்தது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. And it is written that the people living in darkness have seen great light. On those living in the land of shadow of death, a light has been dawned. இப்போது பாவத்தில் இருக்கிறவர்கள், குருடாய் இருக்கிறவர்கள், ஆவிக்குரிய கண்கள் குருடாக்கப்பட்டு இருக்கிறவர்களை மறுபடியும் கர்த்தர் பார்க்க செய்வார். ஆகவே கர்த்தர் உன்னை வைத்திருக்கிற இடத்திலே நீ வெளிச்சத்தை நீ பிரகாசிக்க செய்ய வேண்டும். And people who are living in darkness will be able to see the light, and that is a duty bestowed upon you. நீங்களும் நானும் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறோம். We are the light of this world. தேவனுடைய பிள்ளை ஒருவேளை இத்தனை நாட்கள் நீ ஒளி வீசாமல் இருந்திருக்கலாம். And child of God, you may have not shined the light of God so far. கர்த்தருக்காய் நான் ஒரு வேலையை நான் செய்யவில்லையே. I have not done any work for God. என்னை அவர் இலவசமாய் ரட்சித்தார். He gave me free grace. என்னை எல்லாவற்றையும் எனக்கு நன்மைகளை செய்தார். He gave me many good things. நான் எந்த நற்கிரியை செய்யவில்லையே. I have not done any good deed. என்னுடைய நிலைமை இவ்விதமாய் இருக்கிறது. And so is my circumstance. மற்றவர்களை நான் வெளிச்சத்திற்கு கொண்டு வர முடியவில்லையே. I'm not able to bring others to light. ஆனால் நீ தாவீதை போல இப்பொழுது கேட்கலாம். You may be asking this like David. தேவரீர் என்னுடைய விளக்கை ஏற்றுங்க. God, light a light. என்னுடைய தேவனாகிய கர்த்தர் என்னுடைய இருளை வெளிச்சமாய் மாற்றுங்க. Turn my darkness to light. நீங்களும் நானும் கர்த்தரிடத்தில் கேட்க கர்த்தரை பிரகாசிக்க செய்வார். When you ask God, God shall make you lighted. நம்முடைய இயேசு மட்டுமே குருடரின் கண்களை திறக்க முடியும். Only Jesus can open the eyes of blind. இருண்ட உள்ளத்தில் ஒளி ஏற்றி வைக்கிறவர் நம்முடைய இயேசு மட்டுமே. In the hard and dark heart, God can make it ஆகவேதான் lighted. இயேசுவாய் இருக்கிறேன். That's why Jesus said, I am the light of this world. என்னை பின்பற்றுகிறவன் அந்த ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். One who follows me shall get this light. எத்தனை பேர் ஒளி வீசும்படியாய் வாஞ்சிக்கிறீங்க? ஹalleluya. நான் உலகத்தில் நான் வெளிச்சமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி. How many of you want to be light of this world? ஹalleluya. ஹalleluya. கர்த்தர் நிச்சயமாய் உங்களை வெளிச்சமாய் வைப்பார். இருளில் இருக்கிற ஜனங்கள் இயேசுவை சந்திக்க போகின்றார்கள். And God will definitely make you the light of this world, and people in darkness are going to see the light through you. இருக்கிற இடத்தில் நாம் கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே என்னை வெளிச்சத்தின் பிள்ளையாய் நீர் மாற்றுங்கப்பா. We are going to pray that God make me the child of this light. வர்ஷிப் டீம் தயவு செய்து வாங்க. ஹalleluya. ஹalleluya. கர்த்தர் சொல்றார், நான் தான் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறேன். And Jesus said, I am the light of this world. ஹalleluya. பாருங்க, நம்முடைய தேவன் குருடர்களை அவர் அறியாத வழியில் நடத்தி, அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் கர்த்தர் நடத்தி, அவர்களுக்கு முன்புதான் இருக்கிற இருளை வெளிச்சமாய் கர்த்தர் மாற்றுகின்றார். And Jesus turns the blinded to see the light, and he makes them the light of this world. நான் மறுபடியும் வாசிக்கிறேன். குருடர்களை கர்த்தர் அவர்கள் அறியாத வழியிலே, தெரியாத பாதையிலே கர்த்தர் நடத்துகின்றார். And God makes the people living in darkness to walk through great light, through ways they do not know. நடத்திவிட்டு கர்த்தர் ஒரு காரியத்தை செய்கின்றார். அவர்களுக்கு முன்புதான் இருக்கிற இருளை நான் வெளிச்சமாய் மாற்றுவேன். And then God makes the darkness in front of them as light. தேவனுடைய பிள்ளை, இந்த குருடர்களுக்கு எந்த பிளானும் இருக்காது. And the blind do not have plans. எந்த பிளான், எந்த திட்டங்கள் ஒன்றுமே அவர்களுக்கு தெரியாது. They do not know what plans they have. அவர்கள் தேவனுடைய சித்தத்தை மட்டுமே நம்பிக்கொண்டு இருப்பார்கள். They will be waiting for the will of God. அவர்களுக்கு யாராவது உதவி செய்ய வேண்டும். Someone has to help them. தேவனுடைய பிள்ளை, இவ்விதமாய் நாம் கர்த்தருக்கு 100% அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து போகும் பொழுது அவர் சில பாதைகளில் நம்மை நடத்துவார். And when you submit yourself to God 100%, God will lead you through some ways. அவர் நம்மை அறியாத பாதையிலே நடத்தும் பொழுது எந்த கேள்வியும் நாம் தேவனிடத்தில் கேட்க வேண்டாம். When God leads you through ways you do not understand, do not question God. ஏன்னா நம்மை பிரகாசிக்க செய்கிற தேவன் நம்முடைய கரத்தை பிடித்திருக்கின்றார். Because God who is going to enlighten you is holding your நமக்கு hands. முன்புதான் இருள் இருக்கலாம், எல்லாவற்றையும் கர்த்தர் வெளிச்சமாய் மாற்றுவார். There may be darkness in front of you, but that shall be changed to light. யோபு சொன்னது போல, நான் போகிற வழியை கர்த்தர் நன்றாய் அறிந்திருக்கின்றார். Just like Job said, God knows the ways I tread. இப்பொழுது எனக்கு ஒன்றுமே தெரியாமல் இருக்கலாம். I do not know where I am. வலதுபுறம் ஒன்றுமில்லை, இடதுபுறம் ஒன்றுமில்லை, முன்னே போனாலும் கர்த்தரை பார்க்க முடியவில்லை, பின்பதாக ஒன்றுமில்லை. I look in all directions, but I do not see God. ஆனாலும் என்று சொல்லுகின்றார். ஆனாலும் நான் போகிற வழியை கர்த்தர் அறிவார். ஆனாலும் நான் போகிற வழியை கர்த்தர். Nonetheless, நீ God குருடனை, knows my way. ஒன்றுமே தெரியாமல் குருடனை போல நீ போய் கொண்டிருக்கலாம். You may be walking like a blind. உனக்கு முன்பதாய் இருக்கிற இருளை கர்த்தர் வெளிச்சமாய் மாற்றுவார். God will transform darkness to be light in front தேவனுடைய of you. பிள்ளையே, நமக்கு ஒரு கர்த்தர் விசுவாசத்தை கொடுத்திருக்கின்றார். God has given us the faith. நீங்கள் நானும் தரிசித்து நடப்பதில்லை, விசுவாசித்து நடக்கிற தேவனுடைய பிள்ளைகள். We do not
walk because we see, but we walk by faith. ஜீவ ஒளியாகிய இயேசுவை நாம் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு ஒளி வீசுகிறவர்களாய் நாம் போக வேண்டும். Because we have accepted Christ who is the light, and we have to walk as light. நீங்களும் மரண இருளின் வழியாய் போகலாம். We may walk through the valley of death. பள்ளத்தாக்கிலே நாம் போய் கொண்டிருக்கலாம். We may be walking through death. பொல்லாப்புக்கு நாம் பயப்பட போவதில்லை. We are not going to be worried about any calamity. உனக்குள் வெளிச்சத்தை உண்டு பண்ணுகின்றார். Because God who creates light in your heart அந்த is with தேவன் you. நம்மோடு கூட இருப்பதினால் நாம் பயப்பட போவதில்லை. Because God is with us, we shall not fear. ஹalleluya. ஆகவே கர்த்தர் உங்களையும் என்னையும் உலகத்திலே வெளிச்சமாய் வைத்திருக்கின்றார். And hence God has kept you as light of this world. ஹalleluya. இந்த பாடலை பாடுமா? ஹalleluya. ஜீசஸ் உலகத்தின் வெளிச்சம் நாங்கள், உமக்காய் சுடர் விடுவோ. எழுந்து நின்று பாடுமா? உலகத்தின் வெளிச்சம் நாங்கள், உமக்காய் சுடர் விடுவோ. ஆனந்த தைலத்தால் அபிஷேகியும் ஐயா, அனல் மூட்டி எரிய விடும். ஆனந்த தைலத்தால் அபிஷேகியும் ஐயா, அனல் மூட்டி எரிய விடும். மகிமை மகிமை மாட்சிமை மாறா இயேசுவுக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா இயேசுவுக்கே. உலகத்தின் வெளிச்சம் நாங்கள், உலகத்தின் வெளிச்சம் நாங்கள். உள்ளத்திலிருந்து பாடுவோம். உமக்காய் சுட. ஒரு பொறுத்துறையோடு சொல்லுவோம், ஆண்டவரே உலகத்திற்கு நாங்கள் வெளிச்சம். உலகத்தின் வெளிச்சம் நாங்கள், உமக்காய் சுடர் விடுவோ. ஆனந்த தைலத்தால் அபிஷேகியும் ஐயா, அனல் மூட்டி எரிய வேடும். ஆனந்த தைலத்தால் அபிஷேகியும் ஐயா, அனல் மூட்டி எரிய வீடும். மகிமை மகிமை மாட்சிமை மாறா இயேசுவுக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா. இன்னொரு முறை நம்ம கரத்தை உயர்த்தி பரலோகத்தின் தேவனை நோக்கி பாடுமா? உலகத்தின் வெளிச்சம் நாங்கள், உமக்காய். சத்தத்தை உயர்த்தி, உலகத்தின் வெளிச்சம் நாங்கள், உமக்காய். இன்னொரு முறை சத்தத்தை உயர்த்தி, உலகத்தின் உலகத்தின் வெளிச்சம் நான். ஒப்பு கொடுத்து பாடுவோம். ஹalleluya. கர்த்தர் நிச்சயமாய் ஆனந்த தைலத்தினால் உன்னை நிரப்புவார். உலகத்தின் வெளிச்சம், உலகத்தின் வெளிச்சம் நாங்கள், உமக்காய் சுடர் விடுவோ. ஆனந்த தைலத்தால் அபிஷேகியும் ஐயா, அனல் மூட்டி எரிய வேடும். இன்னும் நாங்கள் பிரகாசமா இருக்கணும் ஆண்டவரே. ஆனந்த தைலத்தால் அபிஷேகியும் ஐயா, அனல் மூட்டி எரிய வேடும். மகிமை மகிமை மாட்சிமை மாறா இயேசுவுக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா இயேசுவுக்கே. உலகத்திற்கு நீங்கள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். You are the light of this world. இயேசு நம்மை பார்த்து சொன்ன வார்த்தை. These were the words of Jesus to us. உலகத்தில் நான் வெளிச்சமாய் உங்களை நான் வைத்திருக்கின்றேன். I have kept you as light in this world. உங்களை உலகத்தான் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். The people of the world are looking at you. உங்களுடைய நற்கிரியைகளை மற்றவர்கள் பார்க்க வேண்டும். People should see your good deeds. இயேசுவை உன்னுடைய வாழ்க்கையிலே மற்றவர்கள் காண வேண்டும். People should see Jesus in your life. இவ்விதமாய் ஒளி வீசும் பொழுது உன்னுடைய நற்கிரியைகளை மற்றவர்கள் பார்த்து
தேவனை மகிமைப்படுத்துவார்கள். And your good deeds will be transformative, that will make others believe in God. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல கர்த்தரை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும். And you should be able to reveal God in the place you வேலை work. ஸ்தலத்திலே கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், இது கர்த்தருடைய பிள்ளை என்று சொல்லி மற்றவர்கள் பார்க்க வேண்டும். Others should see that you are the child of God. நீ ஒளி வீசுகிற பிள்ளையாக உன்னை பார்த்து மற்றவர்கள் பயப்படுவார்கள். If you are the child of light, then others will be afraid of உன்னுடைய you. பரிசுத்தத்தை கண்டு அவர்களும் மனம் திரும்புவார்கள். Others shall be contrite seeing your holiness. உலகத்தின் பார்வையிலே நீ இருக்கின்றாய். You are in the eyes of this ஆகவே world. இயேசு சொன்னார், தன்னை பின்பற்றுவர்களை பார்த்து சொல்லுகின்றார், நீங்கள் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள். And that's why Jesus tells his followers, you are the light of this world. நீங்கள் ஒரு நாளிலும் இருளிலே நடப்பதில்லை. You will never walk in darkness. நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள், பகலின் பிள்ளைகள் என்று சொல்லி கர்த்தர் நம்மை வேறு பிரித்திருக்கின்றார். You have been segregated, that you are the children of light, you are the children of day. ஒவ்வொரு நாளும் அபிஷேகத்தோடு நாம் செல்வோம். Let us walk with anointment each day. தேவனுடைய வல்லமையோடு புறப்பட்டு செல்வோம். Let us walk with the magnificent. இலவசமாய் ரட்சித்த ரட்சிப்பின் பாத்திரத்தை சுமந்து சென்று கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கு சொல்லுவோம். Let us carry the words of blessings to others. கர்த்தருடைய வார்த்தைகள் இருளில் இருக்கவர்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும். The word of God shall bring people living in the darkness. கர்த்தருடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தைகள். The word of God is living words. அது உயிர் மீட்சை கொடுக்கிற ஒரு வார்த்தைகள். Those give life everlasting. இது தேவனோடு ஆதியில் இருந்த வார்த்தை. These were words that were in the beginning. தேவனாய் இருந்த வார்த்தை. These words were God. அதற்குள் ஜீவன் இருந்தது. There was life in it. அந்த ஜீவன் மக்களை பிரகாசிக்க செய்யக்கூடியதாய் இருக்கிறது. And that words could make you shine. போகிற இடமெல்லாம் தேவனுடைய வார்த்தைகளை சுமந்து செல்வோம். Let us carry the words of God wherever we go. அவருடைய வார்த்தைகள் நமக்கு தீபமாய் இருக்கும். As his words will be light to us. பாதைகள் வெளிச்சமாய் இருக்கும். And our path shall be lighted. மற்றவர்கள் இந்த வெளிச்சத்தை பார்ப்பார்கள். Others shall see this light. அவர்களும் தேவனை ஏற்றுக்கொள்வார்கள். They shall accept நாளை God. எத்தனை பேர் நாங்களை ஒப்பு கொடுக்க போறீங்க? ஹalleluya. நான் ஒளி வீச போகிறேன், நான் கர்த்தருக்காய் ஒளி வீச போகிறேன், கர்த்தரின் சுவாபங்களை நான் வெளிப்படுத்த போகிறேன், நான் நற்கிரிகளை செய்ய போகிறேன் ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். And God is going to bless everyone who submitted to God today. அன்பின் ஆண்டவரே, இந்த நாளில் உமது வார்த்தைக்காய் நன்றி செலுத்தி To this வேலை word, ஸ்தலத்தில் உயர்த்துங்க, இமிகிரேஷன்ல அற்புதத்தை செய்யுங்க. do miracles in whatever they want. உள்ள சுகவீனமா இருந்த அந்த பிள்ளைகள் எங்க இருந்தாலும் கர்த்தருடைய கரம் அந்த பிள்ளைகளை தொட்டு ஒரு அற்புதத்தை இயேசுவின் நாமத்தில் செய்வதாக. Let your hands heal those who are sick. இருளில் இருக்கிற பிள்ளைகளை எல்லாம் நீர் வெளிச்சத்திற்கு கொண்டு வாங்க ஆண்டவரே. Bring the children who are in darkness to light. அவர்கள் பாவம் செய்தது போதும். Let their sins be அவர்கள் done. மனம் திரும்பி உன்னை ஏற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. Let them be contrite and இந்த let them வெளிச்சத்தை accept அவர்கள் you. பார்க்கட்டும். Let them see your light. குடும்பத்திலே சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. Command peace in their families. அறிக்கை செய்து விட்டு விடுவது இரக்கத்தை தருவேன்னு சொன்ன தேவனை இரக்கம் பாராட்டுங்க அப்பா. God, show your grace upon them, God. ஆண்டவரே, இந்த நாள் மறுபடியும் பிறந்த நாள் திருமண நாளை கொண்டாடுற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். We pray for each and everyone who's celebrating the birthdays and wedding anniversaries. ஆண்டவரே, இந்த நாளிலும் புதியதாய் வந்த